என் பேர் வந்து ஐ லவ் யூ. கேட்கும்போது ஐ லவ் யூ கேட்குதா? வேற சாய்ஸ் இல்லை, நீங்கள் அப்படி தான் கேட்டாகணும். ஏன்னா அதான் என் பேர் ஐ லவ் யூ. ஒரு மியூசிக் டைரக்டரோட அப்பா ஃபோன் பண்ணுறார், என் 2 பேத்திங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பீங்களா சார்? உங்கள் பையனுக்கு எடுத்து இப்போ பேரன் பேத்தி எடுத்து என்ன கிராண்ட் பேரண்ட் மியூசிக் டீச்சர் மாதிரி ஆக்கிடாதீங்க. ஐ எம் தி ஒன்லி உமன் இன் இந்தியா டு ஹவ் அச்சீவ்ட் LTCL, லைசென்ஷியேட் ஆஃப் Trinity College of Music, லண்டன். ஒரு நாளைக்கு 12 ஹவர் இன்ட்டு 12 வருஷம் எந்த தொழிலையும் எந்த படிப்பையும் படித்தா நீங்கள் தான் ஜீனியஸ். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அது கொஞ்சம் பிஸ்னஸாக மாறிச்சு. அது பிஸ்னஸாக மாறும்போது அதோட மொத்த தோல்விகள் எங்கள் அப்பா ஷோல்டரில் வந்துச்சு. இளையராஜாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு எஜுகேஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதோட லாஸ் எல்லாமே அப்பா ஷோல்டரில் வருது. இல்ல 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. இல்ல லாஸ் வந்தப்ப அவரு அஃப்கோர்ஸ் நம்ம இளையராஜா சாரும் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் அதனால அதை ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் தண்டா மாஸ்டர் கிட்ட படிப்பாங்க. அப்போ 2 வருஷம் படிச்சாரு. அப்புறம் சொன்னாரு, இல்லை இதுக்கு மேலே படிக்க வேண்டியது இருக்கு. கரண்ட் இருக்காது, அப்படி லைட் வந்த பிறகு அந்த காடை விளக்கெல்லாம் ஆனோம், அது கோலமாக போட்டு தேய்ச்செல்லாம் விளக்க அதெல்லாம் ஏற்ற தெரியும். என்ன நான் சொல்லுவேன்னா, இதெல்லாம் எங்களை காப்பாற்று எங்கள் பாட்டி. அந்த வீட்டில் இருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க மகனுக்கு சாப்பாடு போட்டு பார்த்து பாட்டி, அந்த பாட்டி கரண்ட் பார்க்காம சுற்றி. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சங்கர் கணேஷ் இரட்டையர்களில் சங்கர் அவர்களின் மருமகளும் மியூசிக் ஆர்டிக்ஸ் இன்டர்நேஷ்னல் இசைப்பள்ளியின் நிறுவனருமான அலாஹ்யூ அவர்களை இப்போ நான் சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மேடம், அலாஹ்யூ அப்படின்னு. அது எப்படி அந்த பேர் வந்து? எப்பவுமே நான் வந்து ஒரு சீரியஸான விஷயத்துக்குள்ளே போகும்போது என் பேர் வரும்போது ஒரு சின்ன ஒரு சலனமாக ஒரு காமெடியாக வந்து அதுக்கப்புறம் தான் நான் யூஸ்வலி எல்லாத்தையும் அப்படி தான் தொட வேண்டியிருக்கு. என் பேர் வந்து ஐ லவ் யூ. கேட்கும்போது ஐ லவ் யூன்னு கேட்குதா? வேற சாய்ஸ் இல்லை, நீங்கள் அப்படி தான் கேட்டாகணும். ஏன்னா அதான் என் பேர் ஐ லவ் யூ. அப்படி நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னடா ஐ லவ் யூன்னு ஒரு பேர் இருக்குமா, நம்ப மாட்டீங்கன்னா என் தங்க பேர் யூ லவ் மீ, இன்னும் தங்க பேர் ஸ்வீட் லவ். வேறு வழியில் இந்த பேரோடு நாங்கள் வாழ்ந்தாகணும். ரொம்ப ரசித்து வச்சுருக்காங்க உங்கள் பேரண்ட்ஸ். ஸோ யாராவது எங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது என் பிள்ளைங்களோட பேர் உலகத்தில் யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையில் வச்சுது. அப்படி அவங்கள ரொம்ப கேட்டாங்கன்னா, எதுக்கு அப்படி கொச்சி ஐ லவ் யூ எல்லாமே வச்சுருக்கேன்னு கேட்டால், அன்பழகன், தேன்மொழி அப்படி அழகாக இருக்கும்போது ஏன் ஐ லவ் யூ அழகாக இருக்கக்கூடாது? ஸோ நான் ஐ லவ் யூ. இப்போதைக்கு மியூசிக் ஆர்டிக்ஸ் இன்டர்நேஷ்னல்ன்ற ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர் டைரக்டர். மேடம், இசைப்பள்ளின்றது கொஞ்சம் டஃப்பான ஒரு ப்ரொஃபஷன். அதுவும் லேடிஸாக இருந்துக்கிட்டு அது நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி அந்த சவால்களை மீறி எப்படி அதை ஆரம்பிச்சிங்க, எப்படி ரன் பண்ணீங்க? ஒரு மியூசிக் காலேஜோ மியூசிக் யூனிவர்சிட்டியோ மியூசிக் அகாடமியோ பண்ணுறது ஈஸி கிடையாது. அந்த ஃபீல்டில் தொடர்ந்து அதை பண்ணுறது ஈஸி கிடையாது. பட் எனக்கு அது ஏன் நான் அதில் இருக்கேன்னா, எனக்கு அதை விட்ட வரம் தெரியாது. ஒரு லெகசி, ஒரு அப்பா ஒரு மியூசிக் டீச்சராக இருந்து அவரை பார்த்து 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 வளர்ந்தபோது, எனக்கு நான் 10 வயசு இருக்கும்போது அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20-30 வயசு வருவாங்க இல்லையா? ஆமாம். அதை பார்த்து பார்த்து அவங்க என்னெல்லாம் டவுட் கேட்பாங்களோ அதெல்லாம் நானும் அதுக்கு பழகி அது ஒரு அப்பா வழியில் வரும்போது அது ஒரு ஈஸியாக வந்துருச்சுன்னு சொல்லலாம் கூட. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப படித்து இன்னமும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் ஒரு 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 குருவாக இருக்கும்போது அப் டு டேட்டாக இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட வரும்போது ஒரு டீச்சர் லைஃப் டைமாக இருக்க முடியாதுல்ல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் கடந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிடலாம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் கடந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயிடலாம். பட் இங்கே மியூசிக் டீச்சருக்கு என்ன பிரச்சனைனா, எல்கேஜிலேருந்து நாங்கள் டிகிரி வரைக்கும் நாங்களே கூப்பிட்டு போனோம். ஸோ அதுக்கு நாங்கள் அப்டேட்டாக இருக்கணும். அதை என்னால் முடிஞ்சவருக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ, இன்னும் சொல்லப்போனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அதை விட பெஸ்ட்டாக ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி மியூசிக் ஆர்டிக்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்தியாவில் ஏற்படுத்தின ஒரு மியூசிக் எக்ஸாமினேஷன் போர்டு. நிறைய எக்ஸாமினேஷன் போர்டு, ஃபாரின் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதோட சேலஞ்ச் பண்ணி அதோட ஒரு படி மேலே கொடுத்தா தானே நம்ம அது ஒரு நிறைய இருக்குது மார்க்கெட்டில். அதோடு நம்ம சமமாக இருந்தால் கூட பரவாயில்ல நினைக்கும் போது இல்லை ஒரு 20 இயர்ஸாக நான் யோசித்தேன், இதை விட பெஸ்ட்டாக கொடுத்தா தானே நம்ம அது இந்தியாவிலேருந்து போகிற கம்பெனியாகவும் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஒசத்தி இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு 20 வருஷம் போராடி
இன்றைக்கி இந்தியாவில் ஒரு மியூசிக் எக்ஸாமினேஷன் போர்டு சொந்தமாக ஓ மேட் இன் இந்தியா வச்சுங்களேன். ஓகே ஓகே பட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு இல்லையப்போ அதோட நெக்ஸ்ட் ஒரு 25 இயர்ஸ்க்கு நம்ம அப்படி மேலே இருக்கணும். அதுக்கு ரொம்ப ரிசர்ச் பண்ணி எனக்கு டீச்சிங் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எல்லாம் 24 ஹவர்ஸ் டீச் பண்ணிருப்பேன். அதனால் இந்த மியூசிக்கா இன்டர்நேஷ்னல் எனக்கு ஒரு 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 பேபி மாதிரி, ஒரு லைஃப் மாதிரி நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு அழகாக கொண்டு போயிட்டுருக்கோம். அது பிஸ்னஸ்னால் சிரமங்கள் இருக்கும். பட் உங்களுக்கு பிடிக்கும்போது எந்த பிஸ்னஸும் லவ் ஆகிடும். இப்போ இது ஆரம்பிக்கும்போது எத்தனை பசங்க இருந்தாங்க? இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? நான் வந்து இது இன்றைக்கி ஓவர் நைட்டில் ஆரம்பித்தது கிடையாது. ஒரு மியூசிக் ஸ்கூலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இதெல்லாம் வீட்டில் டீச் பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய டீச்சர்ஸ் வீட்டில் டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, கீபோர்ட் டீச்சர், பியானோ டீச்சர். பட் ஒரு ஸ்கூலாக ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஆரம்பித்தது வந்து 2004. நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர் பாபி சங்கர் என்னோடய ஹஸ்பண்டு. பட் அப்போது வரும்போது நம்ம வந்து இதை எப்படி கடந்து போக போகிறோம், நீங்கள் மியூசிக் டைரக்டர், நான் மியூசிக் டீச்சராக இருக்கேன், நம்ம 2 பேரும் உள்ள எப்படி வர போகிறோன்னா, பட் எங்களுக்கு வந்து ஒரு சினிமா எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. அது ஒரு பரண்டாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ நாங்கள் 2 பேர் பேசிட்டுல, நீங்கள் மியூசிக் டைரக்டராக பண்ணால் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக கடத்தலாம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரமான இன்கமோ, அதில் ஒரு கௌரவமோ, அது 4 பேருக்கு அது ஹெல்ப் பண்ண முடியும், நிறைய பேரை டெவலப் பண்ணலாம். அது 2 பேரும் சேர்ந்து 2004 ஒரு நிறுவனமாக ஆரம்பித்து பிஃபோர் மேரேஜ் அதுக்கு என்ன அதிசயம்லாம் கேட்பாங்க. லவ் பண்ணும்போது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா? அவ்வளோ புட்சாலியா? அஃப்கோர்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்போது நாங்கள் 2 பேர் மீட் பண்ணும்போது எனக்கு 30, அவருக்கு 31. அதுக்கப்புறம் வி ஹேவ் டு ஸ்டார்ட் லைஃப் ஆல் ஓவர் அகேன். ஸோ 2 பேரும் மியூச்சுவலாக வில் கெட் இன் டு எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி என்ன சொல்லுவேன்னா, எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நானும் இதுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் ஒரு சீரியல் பண்ணேன், 2 ஜிங்கிள் பண்ணேன். பட் எங்கேயும் நம்மளுக்கு காலிங் இருக்குன்னு தெரியுங்களா? இது எனக்கு பிடிச்சிருக்கு, பசங்க கூட இருக்குது. எனக்கு என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 வயசு 10 வயசு தான் பரவாயில்ல. என் ஸ்டூடெண்ட் 60 வயசு 70 வயசு 50 வயசு 40 வயசு ஸ்டூடெண்ட் ரேஞ்சு பார்த்தா ஃப்ரம் த பர்த் டு எண்டு வரைக்கும். நான் பேசுகிற ரூமில் ஒரு மியூசிக் டைரக்டரோட அப்பா ஃபோன் பண்ணுறார், என் 2 பேத்திங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பீங்களா சார்? உங்கள் பையனுக்கு எடுத்து இப்போ பேரன் பேத்தி எடுத்து என்ன கிராண்ட் பேரண்ட் மியூசிக் டீச்சர் மாதிரி ஆக்கிடாதீங்க. இப்போதைக்கு நான் வந்து எடுக்க முடியாத கஷ்டம். பட் ஒரு ஆர்கனைசேஷனாக நான் நிறைய பேருக்கு அதை டெவலப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷனாக 20 இயர்ஸாக ஆரம்பித்து ஒரு எக்ஸாமினிங் பாடி மாற்றினது வந்து ஒரு 2 இயர்ஸாக. அண்ட் 2 இயர்ஸாக பண்ணும்போது பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ். எங்களை நாங்கள் எதிர்பார்க்காத ரெஸ்பான்ஸ் வந்து இந்த 2 வருஷத்துக்கு ஒரு 300-200 பேர் இந்தியாவில் இருக்கிற எக்ஸாம் பாடிக்கு எக்ஸாம் போங்கன்னு சொல்கிறது கன்வென்ஷனலாக. எல்லோரும் ஃபாரின் பாடிக்கு போகும்போது ஒரு பெருமை இருக்கும், நாங்கள் வந்து ஃபாரின்லேருந்து படிக்கிறோன்னு. அதை மாற்றி இந்தியா படிங்க, அதை விட நல்லா படிங்க, அதை விட விலை கம்மியாக படிங்க, புக்ஸு ஃப்ரீயாக தரோம், படித்தா மட்டும் போதும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரிக்கணும்னு ஆரம்பித்த பிறகு போன வருஷம் 1133 பேர் எக்ஸாம் போயிருக்காங்க. அது எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. போன 23 Jan to December நாங்கள் சேலஞ்ச் பண்ணோம், இந்த வருஷம் நம்ம அப்படியே டபுள் ஆக்க முடியுமா? 2266 பேர். ஸோ August 31 வரைக்கும் 1200 பேர் லாஸ்ட் இயரோட நாங்கள் ஸ்கேல் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும்போது அத்தனை பேர் எக்ஸாம் போயிருக்கோம். ஸோ இந்த டிசம்பருக்குள்ளே லாஸ்ட் இயரை அப்படியே டபுள் பண்ணால் பிஸ்னஸ் பாயிண்ட்டு நாங்கள் சொல்லுவோம் 100% க்ரோத் கம்பெனி சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அஃப்கோர்ஸ் நாங்கள் நிறைய கொடுக்குறது வேறு. நாங்கள் என்னோடய ஆடிட்டர்ஸும் என்னோடய அக்கௌண்ட்கிட்ட பேசும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க, நீ 20 இயர்ஸாக கம்பெனி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க, எப்போ அதை திருப்பி நிப்பாட்ட போகிற அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்லையே போன வருஷத்தோட இந்த வருஷம் 100% க்ரோத் கம்பெனி காட்டியிருக்கேன் அப்படின்னு என்னோடய ஆடிட்டர் சொல்லும்போது, அப்பாடா நம்ம எஜுகேஷனில் கூட நம்ம அது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நம்மளுக்கு வருமானம் ஏற்றதாக மாற்றிருக்குன்னு நினைக்கும் போது அதுவும் சந்தோஷமாக. நீங்கள் கிளாசிக்கல் கிட்டாரில் வந்து டிகிரியோட முடிச்ச ஒரே லேடி அப்படி சொல்கிறேன். கிளாசிக்கல் கிட்டாரில் 1993 ஐ எம் தி ஒன்லி உமன் இன் இந்தியா டு ஹவ் அச்சீவ்ட் LTCL, லைசன்ஷியேட் ஆஃப் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன். இப்போ நம்ம மியூசிக் எக்ஸாமினேஷனாலே UK போர்டுக்கு தான் போவோம். ஒன்று ட்ரினிட்டி, ABRSM, ராக் ஸ்கூல் இப்போ சொல்கிறாங்க, லண்டன் காலேஜ் ஆஃப் மியூசிக்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ட்ரினிட்டி காலேஜ் வந்து இங்கே பிரதானமாக இன்னமும் இருக்குது. அதில் அப்போது வேறு சாய்ஸ் கிடையாது, வெஸ்டர்ன் மியூசிக்னா அங்கே தான் எக்ஸாம் போவாங்க. நீங்கள் இப்போது நம்ம இருக்கிற பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்டிங்கன்னா அதில் ஒரு குவாலிஃபிகேஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதில் கிளாசிக்கல் கிட்டாரில்
நான் தான் ஹையஸ்ட் இந்தியாவில் ஒன்லி உமன். மென்னில் பார்த்தீங்கன்னா கூட எல்டிசியில் தமிழ்நாட்டில் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர். அதில் 4வது நான் லேடி இந்தியாவிலே நான் ஒருத்தி தான். 99. அது ஏன் முடியும்னா இப்போ நானும் கிளாஸில் கிட்டாரிஸ்ட் தான். பட் நான் இப்போ டீச் பண்ண விரும்பினா 10 மணி நேரம் என் கூட யாரும் உட்காந்துருப்பா படிக்க. அவர் அப்பா இருந்தனால சாப்பிட்டது அதுவே, தூங்குனது அதுவே, எந்திரிச்சு அதுவே. அதால் எனக்கு ஸ்கூலிங் ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட். அதுக்கு மேலே ஸ்கூலுக்கு போக ஒன்றும் அப்பாட்ட அந்த வசதி இல்லை, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார். இதெல்லாம் ஒரு நம்பர் வரல. ஸோ இதில் வரலாம் சொல்லிட்டு ஒரு கதவு முன்னா ஒரு கதவு திறக்கும் அந்த பக்கம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ், ஒரு எஜுகேஷன் நமக்கு இல்லை அப்படின்னு வருத்தப்படுற இடத்துல நான் இன்றைக்கி சொல்லுவேன், இன்றைக்கி மியூசிக் டீச்சராக இருந்தாலோ, ஒரு மியூசிக் கிரிட்டிக்காக இருந்தாலோ, ஒரு மியூசிக் பேண்டை மேனேஜ் பண்ணுற மேனேஜராக இருந்தாலோ, இல்லை ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலோ, இன்றைக்கி லைஃப்பில் யாருமே தோற்றுது கிடையாது. பணம் இல்லைன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். அப்படி யாருன்னா உழைக்கலை. உழைப்பு வேறு, சப்ஜெக்ட் வேறு. எப்படி ஒரு டாக்டருக்காரோ, லாயருக்காரோ, இன்ஜினியருக்காரோ அதுக்கு ஈக்குவலாகவும் மேலே ஒரு படியாகவும் இன்றைக்கி மியூசிக்கில் எடுத்துட்டிங்கன்னா ஜெயிச்சவங்க தான் எல்லோரும். நீங்கள் அப்பாவை பற்றி நிறைய பேசுகிறீங்க. அப்பா இளையராஜாவோடலாம் இருந்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவரோட க்ளோஸாக இருந்தவர் அப்படின்னு. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. அப்பாவும் இளையராஜா அங்கிளும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்பா பேர் ஆர் வெங்கடேசன். மியூசிக் இண்டஸ்ட்ரியில், சினிஃபில் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை மியூசிக் டீச்சிங் கம்யூனிட்டிலே கேட்டிங்கன்னா மாஸ்டர் ஆர் வெங்கடேசன் தான் தெரிவாங்க. அவர் மாதிரி படித்ததும் நான் சொல்லுவேன், ஒரு அப்பா எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணும், ஒரு அப்பா இருக்கணும் இல்லையா அப்படின்னு ரெகுலராக பார்க்குற அப்பா இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது. வீட்டோட ஒரு குரு, நான் இப்படி பேசுவேன், ஒருவேளை அவர் வீட்டோட ஒரு சிஷ்யர் வேணும்னு போன ஜென்மத்தில் கேட்டிருந்தாலோ, நான் வீட்டோட ஒரு குரு இருந்தால் கேட்டிருந்தாலோ, ஒரு குருவோ சிஷ்யோ பிறந்தது அவர் போகிற வரைக்கும் ஒரே வீட்டில் இருந்திருக்கிறது அது எனக்கு இப்போ யோசிச்சா பிளெஸ்ஸிங். ஐயோ, சின்ன வயசில் அது ரொம்ப கொடுமை. 5 மணி நேரம் அப்டர் டைம் கிட்டார் வாசி, 3 மணி நேரம் வாசி, ஒரு வாட்டி வாசி, 10 வாட்டி வாசி, ப்ராக்டிஸ். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், 12 வருஷம் இன்ட்டு 12 ஹவர். ஓகே, ஒரு நாளைக்கு 12 ஹவர் இன்ட்டு 12 வருஷம். எந்த தொழிலையும் எந்த படிப்பையும் படித்தா நீங்கள் தான் ஜீனியஸ். அது எக்ஸாம்பிள். அது என்னை வச்சு அவர் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு எஜுகேஷனில் வந்த பிறகு 12 ஹவரில் 24 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் தான் தூங்கியிருக்கேன். அந்த சீசன் டைமில், எக்ஸாம் டைமில், பசங்களை ட்ரெயின் பண்ண டைமில். இப்போது எங்களுக்கு அந்த பிஸ்னஸ்குள்ளே உட்காரும்போது சம்டைம் நானும் என் டீமும் ரிசர்ச் பண்ணுறது கம்ப்ளீட். இப்போ நான் மியூசிக் ஆர்டிஸ்ட் இன்டர்நேஷ்னல் சொல்கிறேன் இல்லையா, கம்ப்ளீட் சிலபஸ், கரிக்குலம், மெத்தட், ஸ்ட்ரக்சர், எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் நம்ம சொந்தமாக பண்ணியிருக்கோம். நான் ஏன் நம்மன்னு சொல்கிறேன்னா, எனக்கு அது நம்பளுது. இன்றைக்கி யார் வேணால் அதை உரிமை எடுத்துக்கலாம் இல்லையா. ஒரு லண்டன்லேருந்து ஒரு ட்ரினிட்டி காலேஜ் வரும்போது அது யாருக்கு சொந்தம்? லண்டனுக்கு சொந்தம், ட்ரினிட்டி காலேஜ் சொந்தம். இன்றைக்கி அப்படி கிடையாது. மியூசிக் ஆர்டிகிள்ஸ் நம்மளுது ஏன் சொல்லலாம், அது உங்களுக்கு சொந்தம், உங்கள் பிள்ளைங்களுக்கு சொந்தம். ஸோ அப்பா வழியாக அப்படி வரும்போது இது ஒரு அசெட் எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சினால இப்போ நான் பார்க்கும்போது 24 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் தான் தூங்குறனாலும் நான் என் டீம் உட்காரும்போது நைட்டு ஒரு 10 மணிக்கு உட்காரும் ஒரு ரிசர்ச்சுக்கு. அப்படியே காலைல சன்ரைஸ் ஆகும். நான் சொல்லுவேன், பரத் காலம் ஆகிடுச்சுடா, நம்ம அவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன்டா. ஸோ அது ஏன்னா ஐ எம் 51 now. பட் அந்த உற்சாகம் இருக்குல்ல, ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு தொழிலையோ ஒரு படிப்புலையோ, அது இன்னும் எவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்கேன்னா அதுக்கு நான் நம்புகிற மியூசிக் மட்டும்தான். ஒரு டாக்டர் கூட டயர்டாக சொல்லலாம், இன்ஜினியர் டயர்ட் சொல்லலாம். நீங்கள் எங்கன்னா ஒரு மியூசிஷியன் டயர்டாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே கச்சேரி முடிச்சு அங்கே போவாங்க, அமெரிக்காவில் லண்டனுக்கு வருவாங்க, அடுத்த கான்சர்ட் இந்தியா வருவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துருந்தீங்கன்னா டயர்டுன்ற ஒரு செகண்ட் தெரியாது. கலைஞர்களுக்கே உரிய அது உரியது. ஸோ எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு வீட்டில் ஒரு குரு. பட் அப்பாவா நான் சொல்லுவேன், ஒரு அப்பா கேட்டிங்கன்னா ஒரு பேட் அப்பா. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்ததில்ல, ஏன்னா அவர்கிட்ட இல்லை, ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியாக பணம் ஈட்டுற ஒரு அப்பா கிடையாது. இப்போது நான் சொல்லுவேன், அப்போ எங்கள் அப்பா இருந்தபோது இப்போ இல்லை, நீ ஒரு குட் டீச்சர், ஆனால் ஏன் காசு சம்பாதிக்க முடியல அப்படி கேட்பேன். உனக்கு வந்தால் பண்ணிப்பார். இப்போ நான் எவ்வளோ பெருமைன்னா, அஃப்கோர்ஸ் நிறைய சம்பாதிக்கிறேன், ஒரு குட் டீச்சராகவும் இருக்கேன், அது எனக்கு நிறைய பணம் ஈட்ட முடியுது. ஒரு சின்ன வயசில் அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன், 10 வருஷம் ஓலை வீட்டில் இருந்தோம், கரண்ட் இல்லாமல். எனக்கு கரண்ட் இல்லாமல் வாழ தெரியும், ஓலை குடிசில் இருக்க தெரியும், நல்லா டாய்லெட்டுக்கு இல்லாமல் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண தெரியும். ஐ மீன் நீங்கள் கஷ்டத்தை என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் அழகாக நான் பார்த்து வந்திருக்கேன். அது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓகே,
அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூல்லேருந்து வரேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார். என்னை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கிட்டார் வாங்க சொல்லி டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னை கூட வந்து காரில் விட்டுட்டு போனார். நான் ஸ்கூல்லேருந்து ஒரு 8ஆம் கிளாஸ் படித்து வரும்போது பெருமையாக சொல்கிறார். அப்போ நான் சின்ன பொண்ணு தானே விளையாட்டா, ஸ்டூடெண்ட்டு கூட கார் வச்சுருக்கான், நீ டீச்சர் வச்சுருக்கியா சொல்லுவது பலார் அடிச்சுட்டு, நீ டீச்சராக இருந்து கார் வாங்க முடியுமா பாருங்க. அப்படியே அது நான் சொல்கிறது வந்து 87, 88. ஆனால் அவருடைய ஃப்ரெண்டு இப்போ இளையராஜா அவங்க க்ளோஸ் சர்க்கிளாக ரொம்ப வசதியாக இருக்கும்போது இவருக்கு என்ன இவ்வளோ? இல்லை, நீங்கள் எங்கேயோ பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ப்ரொஃபஷன் வேறு. ஸோ அந்த ப்ரொஃபஷன் வரும்போது நம்மளுக்கு அந்த இவர் அந்த மாதிரி அவங்ககிட்ட போய் வாசிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லை இல்லை, ரெண்டு தூரம் ஈக்குவலாக இருக்கும்போது யார் யாரோட வாசிப்பாங்க? ரெண்டு பீப்புள் ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அப்படி ஈக்குவலாக பார்க்கும்போது எங்கேயோ ஒருத்தருக்கு வந்து ஒரு மன கஷ்டமோ ஒரு ஏதோ ஹர்ட்டு எல்லாம் ஆகும்போது டு ஸ்டாண்ட் அப் முடியல. எங்கள் அப்பா வந்து ஃபைனான்ஷியலாக இன்றைக்கி நல்ல நிறைய பேர் தெரியும், ஃபைனான்ஷியலாக ஃபெயில் ஆகிட்டார், பசங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட, பட் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதில் யாரோ ஒரு இடத்துல நம்ம ஈஸியாக உடச்சிட முடியும். பட் அதை நான் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, எனக்கு பிடிச்சதை நான் நிப்பாட்டாக போயிட்டே இருப்பேன். ஸோ அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அது கொஞ்சம் பிஸ்னஸாக மாறுது. அது பிஸ்னஸாக மாறும்போது அதோட மொத்த தோல்விகள் எங்கள் அப்பா ஷோல்டரில் வந்துச்சு. ஓ, இளையராஜாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு எஜுகேஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதோட லாஸ் எல்லாமே அப்பா ஷோல்டரில் வருது. he couldn't ஃபைட் பேக். அப்போ ஃபைட் பண்ண முடியாதனால அப்படி அதுலேருந்து இன்ஸ்டியூட் மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஆமாம், நம்ம சொல்கிறோம் அவங்களோட டீச்சர் தன்ராஜ் மாஸ்டர் சொல்கிறாங்க இல்லையா, தன்ராஜ் மியூசிக் அகாடமி, தன்ராஜ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இளையராஜும் அப்பா சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க 82, 83. அப்படி ஆரம்பிக்கும்போது எனக்கு இப்போ தான் தெரியும் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா அப்படி டக்குன்னு ஓவர் நைட்டாக வந்துடாது இல்லையா. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது அதை நடத்தலாமா வேண்டாவா. எத்தனை பிஸ்னஸ் 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸும் மியூசிக் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. இப்போ நடத்த முடியல, வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு பிஸ்னஸ் தான் நடத்த முடியாது. எனக்கு ரொம்ப ஆசை, நீங்கள் அழகாக கிட்டார் வாசிக்கிறீங்க, நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் சொல்லுவேன் இது பியூட்டிஃபுல், பட் அதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக மாற்றும் போது ஈஸி கிடையாது. ஸோ அப்படி அன்றைக்கி அதை பண்ணும்போது இட் வாஸ் அ பிக் லாஸ். அந்த மியூசிக் ஸ்கூல் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய லாஸ். அந்த லாஸை ஃபுல்லாக ஷோல்டர் பண்ணது எங்கள் அப்பா. இட்ஸ் நாட் ஈஸி. அவர் அதுக்கப்புறம் அவ்வளோ வசதியாக இருந்தார், அவர் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வரல இளையராஜா. இல்லை, 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. இல்லை, லாஸ் வந்தப்போ அவர் லெஃப்ட் இட் அவுட், கை கழுவி விட்டுட்டார். எப்படி சொன்னார், இல்லை என்னென்ன பண்ணிட்டு வெங்கடேஷ். இதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆயிருந்த அப்பாவை ஒரு பியூட்டிஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்து மியூசிக் டெவலப் பண்ணணும். ஒன்று மியூசிக் டேரக்டர் ஆகணும், இல்லாட்டி சாய்ஸ் வந்து எஜுகேஷனல் பண்ணணும். சரி, மியூசிக் டேரக்டராக வேண்டாம், பட் எஜுகேஷன் நம்ம கொண்டு வரலாம். அவன் மாஸ்டர் தண்டா மாஸ்டர் அவர் பேரில் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாம், நிறைய பேர் படிக்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ, நம்மளுக்கு இந்த கொஞ்சம் படிச்சதுனால தான் நம்ம இவ்வளோ இருக்கோம். அப்பாவும் அஃப்கோர்ஸ் நம்ம இளையராஜா சாரும் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் தண்டா மாஸ்டர் கிட்ட படிப்பாங்க. அப்போ 2 வருஷம் படித்தார். அப்புறம் சொன்னார், இல்லை இதுக்கு மேலே படிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு எல்லாரும் சொல்லலாம் தண்டா மாஸ்டர்னு, பட் எங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டது ஓகே ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் அவர்கிட்ட படிக்கலாம், பட் அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் ஆகணும். அஃப்கோர்ஸ் மேபி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ஒரு சென்னைக்கோ ஒரு தமிழ்நாடுக்கோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வந்து தண்டாஜ் சாராக இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் வளர்ந்து வந்து நிறைய பேர் அதுக்கு வந்து தே கேவ் கிரெடிட்ஸ். அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கை சென்னையிலையோ இல்லை முக்கியமாக தமிழ்நாடுலையோ, பட் இப்போ கூட சென்னை இஸ் த எபி சென்டர் ஃபார் மியூசிக் இன் இந்தியா. சென்னை மட்டும்தான் வெஸ்டர்ன் மியூசிக்கோ இல்லை எந்த மியூசிக்கோ ஒரு ஒரு எபி சென்டர்னால் தமிழில் ஒரு இம்பார்ட்டன்ட் மையப்பகுதி இந்தியாவிலேருந்து இன்னுமே பார்க்குறாங்க. முக்கியமாக நம்ம இந்தியன் மியூசிக்காக இருந்தால், கர்நாடிக்காக இருந்தால் சென்னை தான். அதேமாதிரி வெஸ்டர்ன் மியூசிக் அந்த காலத்தில் வயலன்ஸ் வாசிக்கிறதும் சரி, ட்ரம்பட்ஸ் வாசிக்கிறதும் சரி, ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வுட்விண்ட் வாசிக்கிறதும் சரி, அதுக்கு எல்லாருக்குமே இங்கேருந்து தான் சொல்லுவாங்க. ஆர்கெஸ்ட்ரா பாம்பே போவாங்க, ஆர்கெஸ்ட்ரா ஹைதராபாத் போவாங்க. இப்போ அது அவ்வளோ இல்லை, பட் அது எபி சென்டர் வந்து நமக்கு சென்னையாக இருக்கும்போது அது மேபி அந்த விதையை டெவலப் பண்ணி விட்டது வேணால் தண்டாஜ் சாராக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அதுலேருந்து வந்ததுனால தானே நான் தண்டா மாஸ்டர் படித்தேன் அப்படின்னு ஒரு 4 பேர் ஒரு மியூசிக் டேரக்டராக சொல்லும்போது அஃப்கோர்ஸ். பட் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா 2 வருஷம் தண்டாஜ் சார்கிட்ட படிச்சுட்டு அப்புறம்
அஃப்கோர்ஸ் அவர் பேசி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை அதுக்கு மேலே ஏதோ இருக்குது, ஓகே இது ஒரு பிகினிங் ஸ்டேஜுக்கு போதும், நம்ம அடுத்த லெவலுக்கு படிக்கணும்னு சொல்லும்போது இவர் சொந்தமாக முயற்சி எடுத்து ஒரு 2 வருஷம் ஜோசப் டீச்சர் பெங்களூர், அவர்கிட்ட ஒரு 2 வருஷம் படித்த பிறகு தான் சொல்கிறார், எனக்கு வந்து முழுசாக ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ஸ்ட்ரக்சரு இவ்வளோ இருக்குமா அப்படின்னு ஒரு ஓப்பனிங் கிடைச்ச பிறகு இதுக்கப்புறம் ரிசர்ச் 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 அதுக்கப்புறம் தண்டார் மியூசிக் ஸ்கூலில் முடியாச்சு. ஃபைனான்ஷியலி டவுன், அது அது எவ்வளோ மோசம்னு எனக்கு வந்து எமோஷ்னல் ஆகிடுவேன் நான். ஃபைனான்ஷியலி டவுன், அதுக்கப்புறம் தான் எல்லாம் அந்த ஓலை குடிசை வீட்டுக்கு வந்து வடை கட்ட முடியாத அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. ஆனால் ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும். ஒரு லுங்கி போட்டிருக்காரு, ஒரு பண்டு போட்டிருப்பாரு, ஒல்லி வர மாதிரி இருப்பார், ஃபுல்லாக புக்ஸ் படிப்பார். நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறது, என்கிட்ட கிட்டாசி வாசிக்கிறது, அவ்வளோ கொடுமை. காலையில் 5 மணி கரண்ட் இருக்காது, அப்படி லைட் வந்த பிறகு அந்த காடை விளக்கெல்லாம் நானும் அதை கோலமாக போட்டு தேய்ச்செல்லாம் விளக்க அதெல்லாம் ஏற்ற தெரியும். என்ன அது என்ன நான் சொல்லுவேன்னா, இதெல்லாம் எங்களை காப்பாற்றின எங்கள் பாட்டி. அந்த வீட்டிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க மகனுக்கு சாப்பாடு போட்டு பார்த்து பாட்டி, அந்த பாட்டி கரண்ட் பார்க்காம செத்து போச்சு. ஆனால் எந்திரிச்சு எனக்கு ஒரு கார் இருக்குது, 2 ஏசி இருக்குது, எவ்வளோ லக்ஸுரி நான் இருந்தாலும் எனக்கு என்ன கில்ட்லாம், நம்ம பாட்டி அதெல்லாம் பார்க்காம செத்து நம்மளுக்காக நம்ம அவங்க பிள்ளை. நான் சொல்லுவேன் பாட்டி பாட்டி உங்கள் பையன் ரொம்ப வேஸ்ட், அவங்க எங்கள் அப்பாவை அதெல்லாம் நல்ல பையன் அவனுக்கு பழிக்க தெரில அப்படி சொல்லுவாங்க. பட் அவங்க எங்களை காப்பாற்றிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இருக்கிற இது எனக்கு லக்ஸுரி. நான் வந்து கரண்ட் இல்லாத ஓலை வீட்டிலேருந்து நான் எங்கேயும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ லக்ஸுரி. இன்றைக்கி எனக்கு ஷோக்கு வரேன்னா எனக்கு போய் எனக்கு 2000 ட்ரெஸ் எடுக்க முடியும், எவ்வளோ லக்ஸுரி. நான் ஏன் சொல்லுவேன்னா, இந்த மியூசிக் அதை கொடுக்குது, அந்த லக்ஸுரி உங்களுக்கு கொடுக்குது. அது வந்து முக்கியமாக இந்த மியூசிக் லக்ஸுரி எங்களுக்கு கொடுத்துருக்குன்னா யாருக்கு கொடுத்துருக்கான்னு தெரியுங்களா? யாருமே இல்லாதவங்க. நீங்கள் இன்றைக்கி வளர்ந்தவங்க யாரும் கேட்டு பாருங்கள், அன்றைக்கி கஷ்டப்பட்டோம்னு சொன்னவங்க இன்றைக்கி ஏசி இல்லாமல் நாங்கள் இல்லை, கார் இல்லாமல் இல்லை. இந்த பவருங்க அந்த மியூசிக்கு. நீங்கள் மட்டும் அதை சுவாசிச்சிங்கன்னா everything looks so rich and beautiful. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.